தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய பேசுவது போது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் காதலிக்க நேரம் இல்லை என்ற படம். இந்த படத்தில் ஜெயரவி, நித்யா மேனன், லால், டிஜே பானு, வினோதினி வைத்தியநாதன், யோகி பாபு, வினய் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு கே மிக் ஆரி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. லாரன் கிஷோர் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தை எழுதி இயக்கி இருப்பது கிருத்திகா உதயநிதி. இவங்க யாருன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற டைட்டில் எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு டைட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, சினிமாவையும் தாண்டியான பொது வெளிகளில் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிறதே ஒரு ட்ரெண்ட் செட்டரான ஒரு வேர்டு. அதே மாதிரி அந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டரான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை அடித்து காலி பண்ணுற அளவுக்கு அதற்கு பிறகு எந்த ஒரு திரைப்படமும் இது வரைக்கும் வந்ததில்லை தமிழ் சினிமாவில். எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த படத்தோட பேரை வச்சுக்கிட்டு வந்திருக்கு இந்த படம். அந்த ஒரிஜினல் காதலிக்க நேரமில்லை படத்தோட பேரையும் கெடுத்து அந்த மாண்பையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கு. மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது இந்த படம். படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். ஜெயரவி ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் டிஜே பானு அப்படிங்கிற மாடலிங் கேர்ளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தயாராக இருக்காங்க. ஆனால் ஜெயரவிக்கு ஒரு கொள்கை, கல்யாணம் பண்ணிக்குவோம், பிள்ளை பத்துக்க வேணும் அப்படிங்கிறார். அது ஏன்னு அவரால் சொல்ல தெரியல. படத்துலேயே அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அவங்க 2 பேரும் நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு திடீர்னு அந்த பானு வராமல் போக நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. இன்னொரு பக்கம் நித்யா மேனன், அவரும் ஜான் கோகைன்னு 2 பேரும் லவ்வர்ஸ். 4 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஜான் கோகைன் அமெரிக்கா போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டு போனால் விசா ஈஸியாக கிடைக்குமே அப்படின்றதுனால இப்போயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நித்யா மேனனை கொஞ்சம் கம்பல் பண்ணி ரீசன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நித்யா மேனன் ஜான் கோகைனை பார்க்க வரும்போது அவர் இன்னொரு பொண்ணோட சல்லாபத்தில் இருக்கார். இதை பார்த்துட்டு கோவப்பட்டு நித்யா மேனன் இந்த கல்யாணத்தை புரோக்குன்ட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வெறி வருது. எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் போல இருக்கு, அம்பட்டு பேர் அயோக்கியனுங்க, அம்பட்டு பேர் ஃப்ராடு பயலுங்க, இந்த ஆம்பளைங்களே வேணாம், ஆம்பளைங்களே இல்லாத வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்னு நினச்சிட்டு ஆம்பளைங்களே இல்லாமல் நம்ம ஏன் பிள்ளை பெற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் டியூப் மாதிரி நாங்கள் ஒரு பிள்ளை பெற்றுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு கிளினிக்கு போய் விசாரிக்கிறாங்க. ஹஸ்பண்டோடு வந்தால் தான் அது நடக்கும் அப்படின்றாங்க. உடனே ஒரு ஜான் கோகைனையே, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன், எப்படி நீ என் கூட வாழ முடியாது, கடைசி எனக்கு ஒரு உதவி பண்ண அப்படி சொல்லி அவரை கூட்டு போய் உட்கார வச்சு தான் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு எனக்கு இவிபி அப்படி சொல்லுவாங்கள்ல, அது அந்த ஸ்கீமில் இன்னொருடைய விந்தணுவை வாங்கி இவங்க வயிற்றில் வச்சு பிள்ளையை வளர்த்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானிங்கில் பிள்ளைங்க ஏற்றுக்கிறாங்க. வயிற்றில் ஃபுல்லாக வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஜெயரவி அவருடைய நண்பர்கள் வினய், யோகி பாபுவோட வினய் அடிக்கடி போய் ஹாஸ்பிட்டலில் விந்து தானம் பண்ணுவார். இவங்க கூட துணைக்கு போனவங்க நாங்களே சேர்ந்து பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் விந்து தானம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ நித்யா மேனனுக்கு அந்த விந்து தானம் ஜெயரவியோட விந்துவை எடுத்து அப்படியே இதில் ஏற்றி விட்டாங்க. இப்போ ஜெயரவியோட விந்துவை தாங்கி தான் நித்யா மேனன் கர்ப்பமாக இருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய தன் கருவில் வளர்கிற அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சு கணக்கிறதுக்காக அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறவங்க ஒரு தங்கச்சி, அதாவது நித்யா மேனனோட சித்தி பொண்ணு, அதுக்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு பெங்களூரில் இருக்காரு ஜெயரவியை பார்க்க போகிறாங்க. ஜெயரவி அங்கே பார்க்குறாங்க. ஆனால் தேடி வந்த ஆளி வரதானே அவருக்கு ஜெயரவிக்கு தெரியாது, நித்யா மேனனுக்கு தெரியாது. 2 பேருமே தெரிஞ்சிக்காம ஒருத்தர் பார்த்து பேசி பழகி 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. நித்யா மேனனும் இதே மாதிரி கட்டடக்கலை வல்லுநர், ஆர்கிடெக்ட், பெஸ்ட் ஆர்கிடெக்ட். அவங்க வீட்டில் ஜெயரவி வீட்டில் தங்கிட்டு அவங்க அப்பாவோட பேசிட்டு திரும்பி வந்துடுறாங்க நித்யா மேனன். அப்போ இவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு ஜெயரவிக்கு தெரியாது, அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது. ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்போ ஜெயரவி திரும்பி சென்னைக்கு வர்றாப்புல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறாரு. அவர் ஒரு வேலையாக வந்திருக்காரு. அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் நித்யா மேனன் குடியிருக்காங்க. நித்யா மேனனோட பையன் இப்போ 8 வயசு ஆச்சு. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அவன் ரொம்ப சுட்டிக்கான பையன், ரொம்ப துருன்னு இருக்கான். ஏன்னா அவன் ஜெயரவியோட விந்து தானே, அந்த ஜீனில் அப்படி தானே வரும்.
ஜெயரவிக்கு தான் கொடுத்ததுனால இவங்க பிறந்திருக்கா தெரியாது. மறுபடியும் ஜெயரவியையும் நித்யா மேனனும் பார்த்து பேசுகிறாங்க, பழகுறாங்க. இந்த நேரத்தில் ஜெயரவி மேலே ஒரு ஈர்ப்பு வருது நித்யா மேனனுக்கு. அந்த நேரத்தில் ஜெயரவியோட பழைய லவ்வரும் தேடி வந்துடுறான் இவனை தேடி. அதே சமயம் ஜெயரவி அவரோட நித்யா மேனனோட பையன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசி பழகினால அந்த பையனுக்கு இவரை விட முடியல, இவராலேயும் அந்த பையனை விட முடியல. அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ இனிமேல் என்ன நடக்கும்? இங்கே நித்யா மேனன் ஜெயரவி கல்யாணம் நடக்குமா, இல்லை அந்த பழைய லவ்வரை கல்யாணம் பண்ணுவாங்களா, இப்போ 2 பேரும் பிரிவாங்களா, இல்லை கல்யாணம் பண்ணி இதை தீருவாங்களா அப்படிங்கிறது அந்த படத்துடைய திரைக்கதை. படத்தை முழுக்க முழுக்க தாங்கி பிடிச்சிருப்பது நித்யா மேனன் தான். அற்புதமான நடிப்பு, அட்டகாசமான நடிப்பு, அதில் இல்லைன்னே சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. ஏன்னா ஜெயரவிக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு வேடம். இதில் அடிதடி, சண்டை, தரவு, கோவப்படுறது எதுவுமே கிடையாது. ரொம்ப இயல்பான ஒரு யூத்தாக நடிச்சிருக்காரு. ஆனால் குழப்பமான ஒரு ஆண்மகனாக இருக்கார். அவருடைய கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படித்தான் இருக்கு. அவர் கூட நடித்த யோகி பாபு, வினய் 2 பேரும் திரைக்கதைகளை கொஞ்சம் நேரம் சிரிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நித்யா மேனனோட அம்மாவா லட்சுமி ராமகிருஷ்ணனும் அப்பாவா பாடகர் மனோவும் நடிச்சிருக்காங்க. இவர் ஜெயரவியோட அப்பாவா லால் நடிச்சிருக்காரு. நித்யா மேனனோட சித்தியா வினோதினி வைத்தியநாதன் நடிச்சிருக்காங்க. ஒரு 2 சின்ன கேரக்டர் வர்றாங்க. இடைவேளைக்கு பின்னாடி கொஞ்சம் நிறைய சீனில் வர்றாங்க. அவங்க வர்றது ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை நகர்த்துவதற்காக ஒரு உதவி பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாரும் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பராக நடிக்க வச்சுருக்காங்க. இசை ஏஆர் ரகுமான் இசை புயல் வர்றது தெரியும். ஆனால் பாடல்கள் அந்த அளவுக்கு நம்மளை ஈர்க்கலை. ஏதோ ஒரு மெட்டில் போட்டு வச்சுருக்காரு. ஆனால் பின்னாடி இசை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பையனுக்கும் ஜெயரவிக்குமான இல்லை ஒரு நட்பு பாசம் பழகிற இடத்துல எல்லாம் ரொம்ப அழகான ஒரு பின்னாடி இசை போட்டு நம்மளை கூர்ந்து கவனிக்க வச்சுருக்காங்க. ஒளிப்பதிவு கேமிக் ஆர்மி அட்டகாசமான ஒளிப்பதிவு. ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு எந்த மாதிரியான ஒளிப்பதிவை தரணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல் ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். அற்புதமான ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்ப படம் அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரியான எடிட்டிங்கில் ரொம்ப வித்தியாசமெல்லாம் காட்டாமல் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாகவே படத்தை தொகுத்து வழங்கியிருக்காரு லாரன்ஸ் கிஷோர் படத்தொகுப்பாளர். அவருக்கு நமது பாராட்டுக்கள். படம் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் சிறப்பாக தொழில்நுட்ப கலைஞர்களை வைத்து வேலை வாங்கியிருக்காங்க. சிறப்பான நடிகைகளை வச்சு நடிக்க வச்சுருக்காங்க. ஆனால் படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. குடும்பம் அப்படிங்கிற கான்செப்டை எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அப்படி குடும்பம்ன்ற கான்செப்ட் சிறப்பாக இருந்ததுனால தான் நம்ம வளர்ந்து இந்த அளவுக்கு உட்காந்துருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கு முதல் காரணமே குடும்பம் என்ற கான்செப்ட் சிதையாமல் இருப்பது தான். ஆனால் இந்த படத்தில் குடும்பம் என்ற கான்செப்ட் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் 2 பேர், ஹீரோவும் ஹீரோயினும். அவங்களே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குடும்பம் என்ற கான்செப்ட் தேவை அப்படிங்கிற ஒரு வசனத்தை சொல்லாமலேயே அவங்க மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக லவ் பண்ணுறாங்க, மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே கதையை கொண்டு போயிருக்காங்க. அதில் இன்னொன்று, நான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த படத்தில் நித்யா மேனன் மூலமாகவும் ஜெயரவி மூலமாகவும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க படத்தில். இதை படம் பார்க்குற ரசிகர்கள், இளைஞர்கள், சின்ன வயசுக்காரங்க, அடல்ட் ஏஜ் 15 வயசு 16 வயசு பசங்களை பார்த்தா என்ன ஆவாங்கன்னு தெரியல. உண்மையாக அது ஒரு கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வருகின்ற வசனங்களை கூர்ந்து கவனித்தா நல்லா புரியும். ஆனால் வசனங்களை எப்படி எழுதக்கூடாது அப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அந்த படத்தில். அப்புறம் இன்னொன்று, ஓரின சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பது. ஓரின சேர்க்கை என்பதே செக்ஸ் தான் உங்களுக்கு அடிப்படை. செக்ஸை தவிர வேறு எந்த விதத்திலும் அவர்களை பிரித்து பார்க்கவே முடியாது. செக்ஸ் ஒன்று தான் அவர்களை இணைக்கிறது. ஒரு செக்ஸில் அது ஒரு வகை என்பது தான் ஓரின சேர்க்கை. லெஸ்பியனாக இருந்தாலும் ஹோமோவாக இருந்தாலும் அது ஒரு செக்ஸில் ஒரு வகை, அவ்வளவுதான். அது ஒரு வாழ்க்கை முறை அல்ல. குடும்பம் என்ற கான்செப்டுக்குள்ள அதை கொண்டு வரவே முடியாது. ஏன்னால் அதுக்கு அடிப்படையே செக்ஸ் தான். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்முடைய ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி கல்யாணம் பண்ணி பிள்ளை வைத்து வளர்த்து கொண்டு வர்றது செக்ஸ் அடிப்படையாக கொண்டது அல்ல. அது தன்னுடைய குழந்தை வருவது, அந்த குழந்தை வளர்ந்து மறுபடியும் இவர்களை பாதுகாத்துக் கொள்வது, பெற்றோர்களை வயசான காலத்தில் பாதுகாத்துக் கொள்வது அவர்கள் ஒரு கடமை. அவங்க வளர்ந்து ஒரு நல்ல படித்து ஒரு நல்ல வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்க ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக வந்தாங்கன்னா சமூகத்தையும் சேர்த்து வளர்த்தெடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். ஆனால் இதில் ஓரின சேர்க்கையில் அப்படி என்ன இருக்கு?
ஒன்லி செக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை ஆதரவு கொடுக்குற மாதிரி வினய் வந்து ஓரின சேர்க்கையாளர் மாதிரி அவருக்கு இவங்கள கல்யாணத்துக்கு போய் வாழ்த்துற மாதிரி இந்த பக்கம் ஒரு கோல் போட்டு ஒரு முற்போக்கு சிந்தனையுள்ள ஒரு இயக்குனராக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக கிருத்திகா உதயநிதி எடுத்த படம் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்பவும் முட்டாள்தனமான திரைப்படம், வந்திருக்கவே கூடாத ஒரு திரைப்படம். இப்படி ஒரு படம் எடுத்து பேர் வாங்கணும்னு அவசியமே இல்லை மேடம். வேற நல்ல ஒரு படமே எடுக்கலாம், நல்ல ஒரு சினிமாவே எடுக்கலாம். எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கு. ஆனால் குடும்பத்தை சிதைப்பது போலவே இப்படியெல்லாம் படம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இதனால் இன்னைக்கு என்ன சாதிக்க போறீங்க? உங்களுடைய விஷயம்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம், உங்களுடைய பார்வை சமூகம் பற்றி வேறு மாதிரி இருக்கலாம், அது இன்னைக்கு வளர்ந்து வந்த முறையாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தை உங்களை மாதிரியே நடிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பேடு, ரொம்ப தவறான ஒரு திரைப்படம் இது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த படத்தை பாருங்க அப்படின்னோ பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.